அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் பாடுவோம் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இலை பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம். இலை பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம். இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம், இதயம் மகிழச் செய்தார் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம்.
சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். யெகோவா மெக்காதீஸ் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம். யெகோவா மெக்காதீஸ் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 படிங்க ஒருத்தர். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும், ஸ்தோத்திரம், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து, ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ளவராய் பிறந்து, பரிசுத்தமுள்ளவராய் 30ஆம் வயது வரைக்கும் நாசரேத்து ஊரிலே வாழ்ந்து தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து 30வது வயதில் அந்த நாசரேத்து ஊரிலிருந்து யோர்தான் நதிக்கு புறப்பட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசரேத்துக்கும் யோர்தான் நதிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 25 முதல் 30 கிலோமீட்டர் தூரம், பூந்தமல்லி தூரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இயேசு புறப்பட்டு போய் கர்த்தருடைய தாசன் யோவான் ஸ்நானகண்டத்தில் போய் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றார். உடனே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து புறாவின் ரூபம் கொண்டு வந்து அவர் மேல் இறங்கினார்.
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். உடனே அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஊழியத்தை செய்தார். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் மலையின் மேல் அமர்ந்தார். அந்த மலை ஒரு பெரிய மலை அல்ல, ஒரு குன்று போல, ஒரு சிறிய குன்று போல, உயரமான மலை அல்ல, ஒரு குன்று போல. இன்றைக்கும் அந்த இடம் கலிலேயா கடலுக்கு மேற்கே ஒரு குன்று போல அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே இயேசுவானவர் அந்த மலையின் மேல் உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள். ஸ்தோத்திரம். ஒன்லி ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். டோட்டலா ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேல அங்க கூடியிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அங்கே அவர் அமர்ந்து ஜனங்களுக்கு போதனை செய்தார், பிரசங்கம் செய்தார். நம்முடைய இந்திய தேசத்தின் முன்னாள் பாரத பிரதமர், இரும்பு திரை என்று சொல்லி அழைக்கக்கூடிய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், அவருடைய குமாரன் சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டர் விமான விபத்திலே மரணமடைந்து விட்டார். அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, அப்பொழுது ஸ்தோத்திரம், டாக்டர் டிஎல் ஆஷ்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வல்லமையான தேவ மனிதர் டெல்லி பட்டணத்துக்கு வந்து அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறார். பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன கவனிங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதல் நாள் கூட்டத்தில் 300 லாரி நொண்டிகள் பயன்படுத்தின கொம்புகள் 300 லாரி ஏத்துனாங்களாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்குது. அந்த நாட்களிலே அந்த RSS, இந்த இந்துத்துவ கிரியைகள், நம்முடைய அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட குரூப் அன்னைக்கும் இருந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே இவனுகள் எல்லாம் சேர்ந்து ராவோட ராவா டிஎல் ஆஸ்பனை பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க. இரவோட இரவு அனுப்பிட்டானுங்க. கூட்டம் 3 நாள். ஆனா நடந்தது ஒரே நாள் கூட்டம் தான். அந்த ஒரு நாள் கூட்டத்தில் 300 லாரி நொண்டிகளுக்குரிய கொம்பு ஏத்துனாங்களாம். அப்ப எப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருப்பார் பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவனுடைய லொல்லு பயங்கரமான ஆட்கள் அவங்க.
இப்பவும் பாருங்களேன், ஒரு அமெரிக்க மிஷனரிகள், ஒரு வெள்ளைக்கார மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ள இப்ப வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. மோசமான ஒரு சூழ்நிலைமைகள் இந்தியாவுக்குள் இருக்கிறது. சரின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் அந்த டிஎல் ஆஸ்பானி என்கிற பரிசுத்தவான்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேப்சர் பண்றானுங்க, தயவு செய்து நீங்க போயிடுங்கன்னு சொல்லி அவங்கள ஏர்போர்ட்டில் அனுப்பி பத்திரமா கொண்டு போய் அனுப்பிட்டாங்க. அவர் போகும்போது தி ஹோலி பைபிள், ஒரு பரிசுத்த வேதாகமத்தை இந்திரா காந்தி அம்மையாருக்கு கிஃப்டா கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த அம்மா இந்த வேத புஸ்தகத்தை முழுவதும் வாசித்திருக்கிறாங்க. சஞ்சய் காந்தி அவர்கள் அவருடைய மகன் ஹெலிகாப்டர் விபத்திலே மரணம் அடைந்த போது இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வசனங்களை வாசித்து நான் ஆறுதல் அடைந்தேன், என் துக்கம் நீங்கினது, எனக்கு சமாதானம் வந்தது என்று தினத்தந்தி பேப்பர்ல ஒரு கட் அவுட் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தவறும் செய்யாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்து துன்பப்படும் ஒரு காரியம். அது யாராவது விரும்புவாங்களா? ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனை அதுதான். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நிந்திப்பது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவது, மற்றவர்களை கெடுத்து செய்வது, மற்றவர்களை அழிப்பதற்கு முரண்படுவது, மற்றவர்களை குறித்து தவறுதலாக பறைசாற்றுவது, இவைகள் எல்லாம் பயங்கரமான நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed ye when men shall revile you. உங்களை வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவது, வேண்டாத வார்த்தைகளை சொல்லி கேவலப்படுத்துவது, வேண்டாத காரியங்களை சொல்லி உங்களை அவமானப்படுத்துவது, அப்படிப்பட்ட நிந்தைக்குள் போகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து
கொஞ்சம் வாசிக்கும்படி விரும்புகிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கலாமா? சீக்கிரமா படிங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்கால மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகத்தாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திர மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். கைகளை தட்டி ஒரு அழிய சொல்ல பார்ப்போம். இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட புஸ்தகத்தை ரெடி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியாவின் சட்ட புஸ்தகத்தை ரெடி பண்ணின டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் ஸ்தோத்திரம் சட்டத்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படணும், நடக்கணும். களவு செய்யக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது, ஒருவருக்கு ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. அடுத்தவங்களை ஒடுக்க கூடாது, கொள்ளையடிக்க கூடாது. கூலிக்காரனுடைய கூலிய என்ன செய்யக்கூடாதான்? விடிய காலம் மட்டும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்த வேலை செஞ்சானா வேலை செஞ்ச உடனே அதற்குரிய கூலியை கொடுத்து அனுப்பிவிட வேண்டுமாம். எவ்வளவு அருமையான கட்டளை பாருங்க. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யக்கூடாது. ஒண்ணு இல்லாதவனுக்கு முகத்தாட்சணியம் பண்ணக்கூடாது. பெரியவனுக்கு ஆமா அஞ்சக்கூடாது. கர்த்தர் நல்லவர். சாத்தாங்குளம் அந்த சம்பவத்தில் நீதிமன்றம் கரெக்டாக தீர்ப்பு எடுத்துட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். சிபிசிஐடி ரொம்ப பெர்ஃபெக்டா காரியங்களை செய்யறாங்க. தோத்திரம். அடுத்து சொல்றாரு, உன் ஜனங்களுக்குள்ள அங்கு இங்கு என்ன செய்யாத, கோல் சொல்லி தெரியாத. உன் ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லி தெரியாத. மாமியாரை பத்தி, மாமனாரை பத்தி, புருஷனை பத்தி, மனைவியை பத்தி, சக விசுவாசிகளை பற்றி கோல் சொல்லி திரியும் அசுத்தாவிகள். இது ஒரு பிசாசு. அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி திரிகிற
அசுத்தாவி, பிசாசின் ஆவி அது. தோத்திரம். அடுத்தவங்களுடைய ரத்த பலிக்கு உள்ளாக கூடாது, ஒருவரையும் பகைக்க கூடாது, பலிக்கு பலி வாங்கக்கூடாது, யாரு மேலையும் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர்னு சொல்றாரு. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுல 14 வசனத்தை மட்டும் படிங்க. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். செவிடனுக்கு காது கேட்குமா? கேட்குமா? கேட்காதுல. அப்படிப்பட்ட செவிடனை நிந்திக்க கூடாது. குருடனுக்கு முன்னால தடைக்கல்ல வைக்க கூடாது. கடந்த வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு படமாக போட்டு காட்டியிருந்தோம். உண்மையாக நடந்தது. அது ரோட்டில் ஒரு குருடன் கொம்பை ஊனிக்கிட்டு போகிறான். அப்படி கொம்பை ஊனிக்கொண்டு போகும்போது அந்த ரோட்டில் குறுக்க ஒரு சைக்கிள் நிற்குது. குறுக்க ஒரு சைக்கிள் நிற்குது. அந்த ஏரியாவில் ஒரு நாய் ஒன்று விளையாண்டுட்டு இருக்குது. அந்த நாய் ஓடி வந்து ஏறி அந்த சைக்கிள் மேலே ஏறி அந்த சைக்கிளை அந்த குருடனுக்கு வழிவிடுவதற்கு அப்படியே தள்ளிவிட்டு அந்த குருடன் அழகா போறான். ஒரு நாய்க்கு இருக்கிற அறிவு இன்னைக்கு யாருக்கு இல்லை? மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கரமான வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. அந்த வெள்ளத்தில் ஒரு தேளு மாட்டிக்கிட்டு அடிச்சுட்டு போகுது. அதுல ஆமை, தண்ணிக்குள்ளதான ஆமை இருக்கும். அந்த ஆமை என்ன பண்ணிருக்குது? ஆமைகிட்ட போய் இந்த தேள் கேட்டுச்சான், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, என்னை காப்பாத்தி விட, எனக்கு நீச்சல் தெரியாது, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் இந்த ஆமை கேட்டுச்சான். இந்த தேள் கேட்டுச்சான். உடனே இந்த ஆமை சொல்லிச்சான், நீ ஏறிய முதுகுல உட்காந்துக்கன்னு சொல்லிச்சான். ஏறி முதுகுல உட்காந்துக்க. இந்த தேள் ஏறி முதுகு மேல உட்காந்துக்கிட்டு சேஃபா முதுகு மேல உட்காந்துக்கிட்டு இப்ப ஆமை அந்த வெள்ளத்துல போகுது. என்ன கவனிங்க, வெள்ளத்துல போகுது. வெள்ளத்துல போகும்போது அமைதியா வாய கைய மூடிக்கிட்டு போகணும் இந்த ஆமை. இந்த தேளு, தேளுடைய புத்தி என்னது சொல்லுங்க? முத்தம் கொடுக்கிறதா? தேளுடைய புத்தி என்னது? கொற்றது. சில மனைவிமாரு தேளு மாதிரி புருஷனை கொட்டுவாளுங்க. சில புருஷமாரு மனைவிய தேளு மாதிரி கொட்டுவானுங்க. மாமியார் மாமனார தேளு மாதிரி கொட்டது. தாய் தகப்பன தேள் மாதிரி கொட்டது. இந்த தேள் என்ன பண்ணுச்சான்? இந்த ஆமை ஓட்ட என்ன செஞ்சான்? கொட்டுச்சான். டொப்பு டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்டிருக்கு. ஆமை அப்படி திரும்பி பார்த்துச்சான். யார? அந்த தேளை பார்த்துச்சான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான். இல்லை ஆமையே, நான் எல்லாரையும் கொட்டி கொட்டி பழக்கம், நான் பழகி போயிட்டேன், அதனால உன்னையும் கொட்டி பார்த்தேன், உன்னை கொட்டவே முடியல,
ஏன்னா உன் ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாருங்க, அது இவன் இந்த தேளுடைய உயிரை காப்பாத்த இந்த ஆமை வெள்ளத்துல அதை சுமந்துட்டு போகுது. இந்த தேளுக்கு கொழுப்ப பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படித்தான் கொழுப்பு அநேகருக்கு ஏறி போய் கிடக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? கொழுப்பு ஏறி போய் கிடக்கு. நன்மையை பெற்ற உயிரை காப்பாத்தின ஆமைக்கு நன்றி கடனா இருக்கதை விட்டுப்பட்டு ஆமையவே கொட்டி பார்த்தாலாம் தேளு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் நீதி நிமித்தம் துன்பப்படுவது. அதுதான் நிந்திக்கப்படும் அனுபவம். நிந்திக்கப்படும் அனுபவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிந்திக்கப்படுகிற நீங்கள், நிந்திக்கப்படுகிற நான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஆண்டவர் இயேசு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா? ஸ்தோத்திரம். உபாகமம் 27ஆம் அதிகாரம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். 14 இருந்து படிங்க. அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். உண்மையாகவே அந்த சாத்தாங்குளம் மரணத்தில் ஐயா ஜெயராஜ் அவருடைய மனைவி செல்வராணி, அந்த அம்மா பேரு, அந்த ஃபெனிக்ஸுடைய அம்மா பேரு செல்வராணி. அவங்க விதவை. அந்த விதவைக்கு ஒரு நல்ல நியாயத்தை கர்த்தர் நாட்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால குருடனை வழி தப்பி போக பண்ண கூடாது. அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்திலே அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குருடனை கூட நிந்திக்க கூடாது. செவிடனை கூட நிந்திக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. இங்கே ஒரு அம்மாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். படிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 30:1-2. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன். தோத்திரம். நான் என்ன செய்றேன்? சாகிறேன். புருஷனை பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா அவங்க அக்காகாரி லேயா, அவங்க அக்கால ஆண்டவர் நினைச்சு அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. 4 பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. டக் 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 டக்.
கட 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 கடன்னு 4 பிள்ளைகள், ரூபன், சிமியோன், லேவி, யூதா. 4 பிள்ளைகள் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா, தோத்திரம். உடனே யாக்கோபு என்ன சொல்றார் பாருங்க 2ஆம் வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றாள். நான் என்னமா பண்ணுவேன், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. லேயாள் யாரு? அக்கா. ராகேல் யாரு? தங்கச்சி. தங்கச்சி. இப்ப லேயாளுக்கும் ராகேலுக்கும் பயங்கர சண்டை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல அக்கா தங்கச்சி சண்டை போட்டு கிடக்காங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டு கிடக்கான். ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஒருபோதும் அப்படி யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். ரேச்சல், ராகேல் என்று சொன்னால் அழகுள்ள ஸ்திரீ என்று அர்த்தமா, பியூட்டிஃபுல் கேர்ள் ராகேல். ஆனா லேயாள் எப்படி இருப்பா? அழகு இல்லாம இருப்பா. 24 மணி நேரமும் கண்ணு பளிச்சு 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 அடிச்சுட்டு இருக்கணும். படக்கு 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 படக்குன்னு அடிச்சுட்டு இருக்கணும். எப்படி இருக்கும்? டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படியே சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி மூடி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அடிச்சுட்டு ஆளை பார்த்தாலே ஒரு பயமாயிரும். அந்த மாதிரி லேயாள் கூச்ச பார்வை உள்ளவள். ஆனால் ராகேல் மிகவும் அழகுள்ளவள். நான் இந்த ராகேலை குறித்து ஒரு காரியம் சொல்றேன். அழகு இவளுக்குள்ள இருந்ததுனால ஒரு பெருமை. பெருமை. நான் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பெருமை. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அதனால லேயாள கத்த நினைச்சு கற்பம் தரிக்கும்படி செஞ்சுட்டார். இப்ப ராகேலுக்கு குழந்தை இல்லை, அதனால பயங்கரமான நிந்தை. அக்காகாரி பயங்கரமான நிந்தை. ஸ்தோத்திரம். இப்ப ராகேல் அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாள். தாழ்த்தின உடனே கடவுள் அற்புதம் செஞ்சுட்டாரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அதுல 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 30:20. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு 6 குமாரரை, இப்போது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சந்தோஷமா. 23ஆம் வசனத்தை படிங்க. அவள் கற்பவதியாகி
ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். கை தட்டலாமே சந்தோஷமா? கவுனிங்க, கர்த்தர் நம்முடைய நிந்தையை நீக்கணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில தாழ்மை வரணும். பெருமை உள்ளவர்களுடைய நிந்தை மாறாது. இந்த ராகேல் தன் அழையில் பெருமை கொண்டிருந்தாள். இப்ப உணர்வடைந்து தன்னை தாழ்த்தின போது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். தேவன் அவள் தாழ்த்தி ஜெபம் பண்ணின போது அவள் ஜெபத்தை கேட்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். 24 வசனம், இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்ப சந்தோஷமா. God had taken away my reproach. தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டாள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டாள். நிந்தைகளை நீக்குகிற அதிகாரம் படைத்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சந்தோஷமா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஆண்டுடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அன்னாள் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கதறுகிறதை பார்க்கிறோம். படிக்கலாமா? 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அன்னாளை சிநேகித்தபடியால் அவனுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். தோத்திரம். அங்க லேயாள் சாராள், இங்க பெனினாள் அன்னாள். நல்லா கவனிங்க. பெனினாள் அன்னாள். அதுல பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்குது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால சக்களத்தி அன்னால தேல் கொற்ற மாதிரி வெடுக்கு 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 வெடுக்குன்னு பேசுவான். துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாளாம். 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். எங்க போகும்போது அவங்க போறது எங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. ஆனா அங்க அவங்க செய்யறது என்ன? அடுத்தவங்களை மனமடி வாக்குறது. போறது சர்ச்சுக்கு. எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க? அடுத்தவங்களை நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கு, அடுத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்கு, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துறதுக்கு. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம்.
ஆலயத்துக்கு போகிற விசுவாசிகளே, ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகளே, நீங்களும் நானும் ஆலயத்தில் ஒருவரையும் துக்கப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் மனமடிவாக்க கூடாது. எச்சரிக்கை. அது ஒரு பிசாசு, மற்றவர்களை மனமடிவாக்குகிற ஒரு அசுத்த ஆவி. அது ஒரு கெட்ட ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி. இந்த பெண்ணினால் அன்னாளை எப்பொழுதும் தேள் கொட்டுவது போல மனமடிவாக்கிக் கொண்டே இருப்பாள். ஸ்தோத்திரம். புருஷன் எவ்வளவோ ஆறுதல் படுத்தி பார்த்தாரு, அந்த ஆறுதல்லாம் ஒன்றும் எடுபடாது. ஏமா அழுகிற, ஏமா சாப்பிடாம இருக்க, ஏமா சஞ்சலப்படுற, 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு அதிகம் அப்படின்னு என்ன சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் அது ஆறுதல் படுத்த முடியாது. அந்த நிந்தை நீங்காது, நிந்தை நீங்காது. அந்த நிந்தை நீங்குவதற்கு ஸ்தோத்திரம், அன்னாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தை படிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையிலே, நல்லா கவனிங்க, இப்ப பெனினால் அவனுடைய புருஷன், அவங்க பிள்ளைகள் எல்லாரும் புசித்தார்கள், குடித்தார்கள். ஆனால் அன்னாள் மட்டும் என்ன செய்யல? சாப்பிடல, ஃபாஸ்டிங். இவர்கள் புசித்து குடித்தார்கள், அன்னாளோ சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள். ஏனென்றால் நிந்தை, ஈரலை பிளந்தது நிந்தை, ஈரலை பிளந்தது நிந்தை. உபவாசத்தோட அவங்க எல்லாம் புசித்து குடித்த பின்பு அன்னாள் உபவாசத்தோடு ஆலயத்துக்குள் போனால். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சந்தோஷமா. தோத்திரம். 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை, நிந்தையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. கையை தட்டுங்க பாப்பா, சந்தோஷம். மற்றவர்களால் நிந்திக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலயத்தில் வந்து மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி. ஏன்னா
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். என்னதான் நம்ம லைவ்ல செல்ல பிரசங்கத்தில் கேட்டு வர்ஷிப் பண்ணாலும், டிவிலேயே கனெக்ஷன் கொடுத்து வர்ஷிப் பண்ணாலும், ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி அந்த திருப்தி கடுகளவும் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இருக்காது. ஆலயத்திலே அவள் வந்து ஸ்தோத்திரம் மனம் கசந்து மிகவும் அழுது பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபம் பண்ணும்போது எதுல பேசணும்? 13ஆம் வசனம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. நிந்தைகள் வரும்போது நம்ம வாயை திறந்து பேசக்கூடாது, வாயை திறந்து ஜெபிக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உதடுகள் மாத்திரம் தான் அசைஞ்சிச்சு. ஏன்னா என்னுடைய நிந்த எந்த மனுஷனுக்கும் தெரியக்கூடாது. ஏன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற பாஸ்டருக்கு கூட தெரியக்கூடாது. என் நிந்த யாருக்கு மாத்திரம் தெரியணும்? கர்த்தருக்கு மாத்திரம் தெரியணும். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா. இன்னைக்கு அநேகர் ஊரெல்லாம் போய் தூத்திட்டு கிடப்பாங்க. ஊரெல்லாம் போய் கொட்டடிச்சு கிடப்பாங்க. வால் போஸ்ட் அடிச்சு தூத்திக்கிட்டு கிடப்பாங்க. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவள் இருதயத்தில் பேசினாள், உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அல்லேலூயா. தோத்திரம். பாஸ்டர் இப்படி கண்ணில் அப்படின்னா அந்த ஃபேனை போடுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஃபேனை போடுன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறணும். அல்லேலூயா. ஆமா. இப்படின்னா லைனை சரியா உட்கார சொல்லணும் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். வாயில பேசக்கூடாது. தோத்திரம். அந்த செய்கையிலேயே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நமக்குள்ள வரணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? 16ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாவிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கையை தட்டுங்க சந்தோஷமா. என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்? கரைச்சிட்டேன், நொறுக்கி அப்படியே தண்ணீரை போல ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயோ, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். மிகுதியான விசாரம், கிளேசம், அவ்வளவு நிந்த. அதான் பாட்டுக்காரர் அழகா பாடி வச்சிருக்கிறாரு. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது.
சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போது மேமிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போது மேமிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போது மேமிக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2 கையை உயர்த்தி 100% அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அந்த கிருபைகளை தந்து தாங்கி நடத்துங்க ராஜா. எல்லா நிந்தைகளும் அவமானங்களும் பரியாசங்களும் ஒளிந்து போகத்தக்கதாய் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர் அற்புதம் செய்து உங்க மாட்சிமையை விளங்க பண்ணுங்க. நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் நேர்மலங்கால் போட்டு கைகளை கூப்பி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இடது இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி யாப்பேசின் ஜெபத்தை விசுவாசமாய் சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் அகில உலகம் எங்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களோடும் அவர் வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். கைகளை வைத்து சந்தோஷமாலிலே சொல்லுவோம். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நம்முடைய ஏரியா வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கிறபடினால் நாளை முதல் 5 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் அதிகாலை ஸ்தோத்திர வேதபாட ஆராதனை நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அப்படியே வெள்ளிக்கிழமை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஆராதனைகள் நடைபெறும். ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அற்புதமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் அதிகாலை வேத பாட ஆராதனை, தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன ஜெபவேளை, வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும் விடுதலையின் உபவாச ஆராதனை, ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில்
குடும்பமாய் பங்கு பெறுங்கள். மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை எண் 8A பெரியார் திரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9910123373 மற்றும் 9443241131.